லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் விமலாவை சஸ்பெண்ட் செய்த உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. சென்னை விபச்சார தடுப்பு பிரிவு ஆய்வாளருக்கு எதிராக வழக்கு பதிவு செஞ்சதுக்காக விமலா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த சஸ்பெண்ட் உத்தரவை எதிர்த்து விமலா அவர்கள் வழக்கு தொடர்ந்த நிலையில் ஜூலை 9ஆம் தேதிக்குள்ளே தொடர்பாக பதிலளிக்கணும் அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. விமலாவுக்கு எதிரான சஸ்பெண்ட் உத்தரவு முற்றிலும் உள்நோக்கம் கொண்டதுன்னு உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்து தற்போது இந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சுரேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம் நீங்க. வணக்கம். அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் விமலாவை சஸ்பெண்ட் செய்து சமீபத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து ஆய்வாளர் விமலா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மனுவில் என்ன சொல்றாங்கன்னா, விபச்சார தடுப்பு பிரிவு ஆய்வாளராக பணிபுரிந்து வரக்கூடிய ராஜலட்சுமி என்பவருக்கு எதிராக ஒரு புகார் வந்துச்சு. அந்த புகாரை நான் தான் விசாரிச்சு அது சம்பந்தமான அறிக்கையை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அளிப்பிருந்தேன். அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஆய்வாளர் ராஜலட்சுமிக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கையை தயார் செய்யுமாறு லஞ்ச ஒழிப்புத்துறை உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில முதல் தகவல் அறிக்கையும் தயார் செஞ்சு லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் இயக்குநருக்கு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நேரத்துல அந்த முதல் தகவல் அறிக்கையில சில திருத்தங்கள் செஞ்சு வழக்கு பதிவு செய்யறதுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில தான் வழக்கு பதிவு செஞ்சேன். இந்த சூழ்நிலையில ஆய்வாளர் ராஜலட்சுமிக்கு எதிராக வழக்கு பதிவு செஞ்சதற்காக தன்னை பணியிடை நீக்கம் செஞ்சு ஜூன் 17ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கணும், அந்த உத்தரவை ரத்து பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையை விமலா தன்னுடைய மனுல முன் வச்சிருந்தாங்க. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி PT ஆஷா என்ன சொன்னாங்கன்னா, அந்த உத்தரவு பார்க்கும்போது லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய உத்தரவின் அடிப்படையிலும் அறிவுறுத்தலின் அடிப்படையிலும் தான் விமலா இந்த வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு எதிரான இந்த பணியிடை நீக்க உத்தரவு அப்படிங்கறதே முழுக்க முழுக்க ஒரு உள்நோக்கம் கொண்டது அப்படின்ற ஒரு அதிருப்தியை பதிவு செஞ்சுட்டு அந்த பணியிடை நீக்க உத்தரவுக்கு ஜூலை 9ஆம் தேதி வரைக்கும் இடைக்கால தடை விதித்து நீதிபதி ஆஷா உத்தரவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விமலாவுடைய மனுவுக்கு பதிலளிக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர், துணை இயக்குனருக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 9ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.